செல்ஃப் வில் இருக்கு. செல்ஃப் வில்னா என்ன? செல்ஃப் வில்னா என்ன, அல்லது செல்ஃப் வில் பண்றதுனால என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க நம்ம பார்க்கலாம். சுய சித்தம் வந்து ஹவு டேஞ்சரஸ் இட் இஸ், ஹவு 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 ப்ரெஷியஸ், அதாவது காட்ஸ் வில் வந்து எவ்வளவு ப்ரெஷியஸ், செல்ஃப் வந்து எவ்வளவு டேஞ்சரஸ் வில்னு நீங்க நம்ம பார்க்க போறோம். ஏன்னா செல்ஃப் வில்னால நிறைய நேரத்துல லாட் ஆஃப் டைம்ஸ் நம்ம ப்ராப்ளத்துல போய் மாட்டிக்கிறோம். சரி, இன்னைக்கு இந்த செல்ஃப் வில் பத்தி தான் ஆண்டவர் பேச சொன்ன காரியத்தை பத்தி உங்களுக்கு நான் எடுத்து ஒரு கொடுக்கலான் இருக்கேன். இன்னைக்கு ஒரு 7 பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். செல்ஃப் வில் பண்றதுனால என்னென்ன பிரச்சனை வரும்னு சொல்லிட்டு பார்க்கலாம். டக்குன்னு நம்ம பைபிள்ல இருந்து மட்டும்தான், வேற எங்கேயும் உள்ள சினாரியோஸ் கிடையாது. பைபிள்ல இருந்து சுயசித்தமாக செஞ்சவங்க, அவங்களோட சொந்த சித்தம். சித்தம்னா என்னன்னா, நம்மளோட ஒரு பிளான்ஸ் ஒன்று வச்சிருப்போம். ஆண்டவருடைய பிளான்ஸ் நமக்கு வந்து பிறக்கிறதுக்கு முன்னாடியே ஒரு ப்ளூ பிரிண்ட் போட்டு இண்டெக்ஸோட எல்லாத்துக்கும் ரெடிமேடா வச்சிருக்கிறார். சரிங்களா? அப்போ we have to, our plans should be aligned with God's plan, or we have to align with God's plan. அப்பந்தான் நாம தேவனுடைய சித்தத்தை செய்யறவர்களாக இருப்போம், தேவனுக்கு பெரியபடி வாழ்வோம். சரிங்களா? இப்போ நம்ம செல்ஃப் வில்ங்கிறத வந்து நம்ம சித்தத்துக்கு தேவனை கொண்டு வர ட்ரை பண்ணுவோம். அதுதான் ப்ராப்ளம். ஓகேங்களா? ஆண்டவர் வந்து மனம் மாறுறதுக்கு அவர் மனிதன் கிடையாது. ஓகே, he is not a man to change his mind. அப்படின்னு பார்க்கும் பொழுது தேவனுடைய சித்தத்தை செய்யறவர்களாக தான் நம்ம இருக்கு. நம்ம யாருக்காக படைக்கப்பட்டிருக்கோம்? நம்ம எதுக்கு இங்க பூமியில நம்மளை படைச்சிருக்காருன்னா தேவனுடைய சித்தத்தை செய்வதற்காக. தேவனுடைய சித்தத்தை செஞ்சாதான் அவருடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அல்லது அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியும். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளையாக இருக்கணும்னா, இப்ப நம்ம வீட்லயே நம்ம பெற்றோர்களுக்கு கீழ்ப்படுகிற பிள்ளையாக இருக்கணும்னா, அவர்களுக்கு, அதாவது சின்ன வயசுல இருந்து அவர்கள் சொல்படி கேட்டாதான் நமக்கு பிரியமா இருக்க முடியும். இல்லாட்டி அது வந்து பிரியமாவே இருக்க முடியாது. அவங்களுக்கு பிரியமா இருக்க முடியாது. மேபி நமக்கு பிரியமா இருக்கலாமே தெரியும், ஆனா பெற்றோர்களுக்கு பிரியமா நம்மளால இருக்க முடியாது. So that's why we need to be very very careful in doing the God's will. Hallelujah. So தேவனுடைய சித்தத்தை செய்யற பிள்ளைகளாக நம்ம இருக்க வேண்டும். இன்னைக்கு தேவனுடைய சித்தம் பத்தி அது ஒரு தனி மெசேஜ். இன்னைக்கு இந்த செல்ஃப் வில்ல பத்தி தான் நீங்க பார்க்க போறோம். செல்ஃப் வில்னா என்ன? சரிங்களா? செல்ஃப் வில் பண்றதுனால என்ன ஆகும்னு சொல்லிட்டு, செல்ஃப் வில்னா என்னோட மாம்சத்துல இருந்து தோன்ற ஒரு சிந்தனைகளும் உலக பிரகாரமா தோன்ற ஒரு சிந்தனையும் ரெண்டுமே செல்ஃப் வில்லுக்குள்ளதான் வரும். வேர்ல்ட்லி வில் தனியா இருந்தாலும் அது வந்து தேவன் மூலமாக நம்ம அக்கம்ப்ளிஷ் பண்ணலான்னு ட்ரை பண்ணுவோம். தென் that will be an ultimate destruction. அப்போ என் மாம்சத்துல தோன்றதும் என் உலக பிரகாரமான காரியங்களை பார்த்து தோன்றதும் அது எல்லாமே செல்ஃப் வில்ல வரும். சுய சித்தம், என்னோட ஓன் தாட். அதுல வந்து இச்சைகள் உள்ள தாட்டும் இருக்கும். இப்போ ஒருத்தன் வந்து ஒரு கார் வாங்கிட்டான்னு நமக்கு ஒரு ஆசை வரும். ஓகேங்களா? ஒருத்தங்க நல்ல ஒரு அழகான வீடு கட்டிட்டாங்கன்னா அதை பார்த்து எனக்கு ஒரு வீடு கட்டணும்னு ஆசை வரும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் ஆர் அது லஸ்ட் மூலமாக வருகின்ற ஆசைகள். அது வேற பக்கம் இருக்கு. ஃபைன். அப்போ இந்த செல்ஃப் வில் பண்றதுனால என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செல்ஃப் வில் ஒருத்தர் பண்ணார் பைபிள்லயே. பண்ணதுனால அவருடைய சுய சித்தத்தை அங்க வெளிப்படுத்துறதுனால ஒரு பாரடைஸே we lost it. பாரடைஸ் லாஸ்ட். ஃபார் எக்ஸாம்பிள், ஆடம் அண்ட் ஈவ் இருக்கிறாங்க. எத்தனை வருஷம் அந்த ஏதேன் தோட்டத்துல இருந்தாங்கன்னு பைபிள்ல ரெக்கார்டு இல்லை. அனுதினமும் தேவன் பகல் வேளையில, அந்த குளிர்மையான வேளையில வராரு, வந்து இவங்களோட பேசுறாரு. பயங்கர க்ளோஸ். இவங்களும் மகிமையில இருக்கிறாங்க, தேவனும் மகிமையில இருக்கிறாங்க. எப்படி ஒரு ஹெவனுக்கு நம்ம போனதுக்கு அப்புறம் எப்படி இருப்போமோ அதே எக்ஸ்பீரியன்ஸ் தான் இங்க. மேபி அது வந்து இன்னொரு ரெலம்ல இந்த கார்டன் ஆஃப் ஈடன்ல இருந்தாங்க. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தேவனுடைய சித்தத்தை செஞ்சுட்டு இருக்கும் போது தேவன் வந்து மகிமைப்படுறாரு. தேவன் அங்க அவங்களோட வராரு, தேவனுடைய காரியங்கள் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க. The moment when Adam and Eve thought to do the will of the flesh or the will of the world or the will of the Satan, இது வந்து மூணுமே வச்சுக்கலாம். சரிங்களா? இது எல்லாமே மாம்ச சிந்தனை, உலக பிரகாரமான சிந்தனை, பிசாசோட சிந்தனை எல்லாமே மியூச்சுவலி ரிலேட்டடா வரும். ஆனா தனித்தனி மூலமாக தான் கிரியை செய்யும், ஆனா மியூச்சுவலி ரிலேட்டட். சரிங்களா? அப்போ எப்போ அந்த ஆண்டோட சித்தத்தை விட்டுட்டு இவங்க இந்த செல்ஃப் வில்ல டிபெண்ட் பண்ணி அங்க என்டர் ஆனாங்களோ, தின்னுதான் பார்ப்போமே என்னதான் ஆயிரும். ஆண்டவர் தின்னக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதுதான் காட்ஸ் வில். தின்னு பார்க்கலாமேன்னு சொல்றது வந்து உலக பிரகாரமான வில்லும் கிடையாது. உலக பிரகாரமான வில்லும், அது மட்டும் இல்லாமல் அது மாம்ச பிரகாரமான ஒரு ஆசை வந்துருச்சு அவங்களுக்கு. என்ன ஆசை வந்தது? பிசாசு அங்க சொல்றான், இதை தின்னீங்கன்னா டெய்லி ஆஃப்டர்நூன் ஒருத்தர் வந்துட்டு போறாரு, அவரை போல நீங்க மாறிடலாம்.
எதுக்கு நீங்க தனியா வந்து அவர்கிட்ட பேசிட்டு நீங்களே ஒரு டொமினியன் ஆயிரலாம், நீங்களே ஒரு பெரிய பிளானட்ஸை கிரியேட் பண்ணலாம், நீங்க ஒரு பெரிய அத்தாரிட்டி உங்களுக்கு வந்துடும், நீங்களும் அதே மாதிரி விசிட் பண்ற போற அளவுக்கு எல்லாம் ஒரு அத்தாரிட்டி வந்துடும். எல்லாம் நிறைய பேசியிருப்பான். ஓகேங்களா? இது ஒரே நாள் விழுந்த கதை கிடையாது. ஒவ்வொரு நாளும் ஸ்லோவா பேசி 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 ஃப்ரம் த காட்ஸ் வில் தே ஸ்விட்ச்ட் ஓவர் டு த செல்ஃப் வில். சுய சித்தத்துக்கு ஆசைப்பட்டாங்க. பரவாயில்லையே, நானும் தேவனா மாறிட்டான். என்னைக்கு நான் ஒரு கான்செப்ட் வந்தாலே அது செல்ஃப் வில்லுன்னு அர்த்தம். ஓகேங்களா? நானும் பெருசாகணும், நானும் வளரணும், இப்படிதான் அவங்க டிசைர் பண்ணாங்க. அந்த டிசைர் பண்ணது நிமித்தம் they have lost everything. Hallelujah. Romans 5:19ல for as by one man's disobedience many were made sinner. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனுஷன் பண்ண தப்பு நிமித்தம் the whole paradise is lost. சரிங்களா? ஆடம் அண்ட் ஈவ்க்குள்ள பாரடைஸ் மட்டும் இல்ல, இட் ஹாஸ் லாஸ்ட் த என்டையர் மேன்கைண்ட்ஸோட பாரடைஸும் லாஸ்ட் ஆச்சு. அப்போ ஒருத்தர், அதாவது அவர் தான் முற்பிதா. ஓகேங்களா? அவர் மூலமாக தான் ஜென்ரேஷன் வரணும், அவர் மூலமாக தான் பெரிய காரியங்கள் நடக்க வேண்டியது இருக்கு, நிறைய காட்ஸோட பிளான் திட்டங்கள்லாம் இருக்குது. பட் இருந்தாலும் சின்ஸ் ஹி டசன்ட் லிசன் டு த காட்ஸ் வில் அண்ட் ஹி லிசன் டு ஹிஸ் செல்ஃப், அந்த சுயத்தை நம்பினது நிமித்தம், சுய சித்தத்தை செய்யறது நிமித்தம் we lost everything. அந்த ஹோல் பாரடைஸே அந்த ஹோல் மேன்கைண்டுக்கு இல்லாம போயிருச்சு. சரிங்களா? இதே இதுல பார்க்கும் பொழுது ஆனா இதே நேரத்துல ஆண்டவர் பாத்தீங்கன்னா காட்ஸ் வில் டிபெண்ட் பண்ணி இருந்தார். ஆடம் வந்து ஹியூமன் வில், அவரோட வில்ல, ஈவும் அவங்களோட வில்ல டிபெண்ட் பண்ணதுனாலதான் பழத்தை சாப்பிட்டாங்க, டிசோபே ஆச்சு, they lost the paradise. And Jesus Christ, he doesn't depend on his will. ஃபாதர்ஸ் வில்ல தான் அவர் வந்து செய்ய அவர் ரொம்ப ஆசைப்பட்டுட்டே இருந்தார். அவர் வந்து சிலுவையில மறிக்கிறதுக்கு முன்னாடி கூட அவர் சொல்றாரு, லூக் 22:42ல, ஃபாதர் இஃப் இட் இஸ் யோர் வில் டேக் திஸ் கப் அவே ஃப்ரம் மீ. உம்முடைய சித்தம் இருந்தால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் nevertheless not my will. அவர் என்ன சொல்றாரு, என்னோட செல்ஃப் வில் ஆப்ரேட் ஆகவே கூடாது. செல்ஃப் சுய சித்தம், என்னுடைய பிளான்ஸ், என்னுடைய தாட்ஸ், என்னுடைய ஆம்பிஷன்ஸ், என்னுடைய எய்ம், என்னுடைய கோல். இன்னைக்கெல்லாம் வந்து கோல், வாட்ஸ் யுவர் கோல்? நம்ம ஸ்கூலுக்கு போனோடனே, காலேஜுக்கு போனோம், வாட்ஸ் யுவர் கோல், வாட்ஸ் யுவர் ஆம்பிஷன்? யூ ஹேவ் டு கிளியர் இட் டெல். ஓகே, மை கோல் இஸ் அலைன்ட் டு த காட்ஸ் கோல், மை எய்ம் இஸ் அலைன்ட் வித் த காட்ஸ் எய்ம். அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரு? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம ஒண்ணு யோசித்துட்டு இதை வழி நடத்தணும்னு ஆண்டவர்கிட்ட போய் கேட்கிறோம். அல்லேலூயா. ஆஸ்க் காட் வெதர் இட்ஸ் கரெக்ட் ஆர் நாட். நம்ம நிறைய பேர் இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அது படிக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த நாட்கள்லாம் இதை பத்தி எங்களுக்கு வந்து ஒண்ணுமே தெரியாதனால ஏதோ ஒண்ணு எல்லாரும் படிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு படிச்சிட்டோம். ஃபைன். இனிமேல் உள்ள ஒவ்வொரு டெசிஷன்லயும் ஆண்டவர், நான் இன்ஜினியரிங் படிச்சா என்ன யூஸ் இருக்கு, நான் மெடிக்கல் படிச்சா என்ன யூஸ் இருக்கு? இன்னைக்கு எல்லாரும் ஒரு மெடிக்கல் கிரேசினஸ் போறாங்க. ஓகே, டோன்ட் எவர் லுக் அட் த வேர்ல்ட்லி வில். உலகம் அப்படி போறனால நீங்களும் அப்படி போடணும்னு அவசியம் கிடையாது. தேவன் உங்களுக்கு என்ன வில் வச்சிருக்கிறாரோ அதை தான் நீங்க செய்யணும். இல்லாட்டி you might also lose the paradise, your generation also might lose the paradise. எப்படி ஆதாம் ஏவாள் வந்து அந்த கரண்ட் பாரடைஸை லூஸ் பண்ணது நிமித்தம் அவங்க ஜென்ரேஷனே பாதிக்கப்பட்டது போல நம்ம அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அப்போ இங்க தேவனுடைய சித்தத்தை பாருங்க. தேவன் இயேசு கிறிஸ்து பூமியில வந்திருக்கும் போது என்னுடைய சித்தம் இல்லை, நான் இல்ல, செல்ஃப் வில் ஆப்ரேட் ஆகக்கூடாது, காட்ஸ் வில் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகணும். அவர் வந்து ரொம்ப கான்ஃபிடண்டா இருந்தார். சரி, த செல்ஃப் வில் டர்ன் த பாரடைஸ் இன்டு எ டெசர்ட். இது ஒண்ணு. அதுக்கப்புறம் செகண்ட் பாயிண்ட், த செல்ஃப் வில் லீட்ஸ் டு சின். பாவத்துக்கு நேராக கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், லூசிஃபர் தான் சாலிட் எக்ஸாம்பிள் வைக்கலாம். லூசிஃபர் என்ன பண்ணா நல்லாவே தெரியும். இவனோட ரெக்கார்டு வந்து ஏசாயா 14:12 இருந்து இருக்கு. சரிங்களா? அவன் எப்படி விழுந்தான், என்ன பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, அவன் என்ன அவனுடைய மிகப்பெரிய இது வந்து சுய சித்தத்தை இது பண்ணான். நான் மேல போகணும், நானும் தேவனை போல ஈக்குவலா வரணும், எனக்கும் ஒரு த்ரோன் இருக்கணும். அந்த வசனத்தை நல்லா படிச்சு பார்த்தா தெரியும். அந்த ஏசாயா 14:12 இருந்து, how you are fallen from heaven, O Lucifer, son of the morning, how you are cut down to the ground, you who weaken the nations, for you have said. அவன் என்னென்ன பண்ணிருக்கான் பாருங்க. I will ascend into heaven. நான் மேல போறணும், நான் உன்னதத்துக்கு ஏறி போகணும். இந்த நாடுன்னு வரும்போது எங்க செல்ஃப் வில்லுன்னு அர்த்தம். சரிங்களா? ஐ வில் எக்ஸால்ட் மை த்ரோன் above the stars of God. நான் மேல அந்த
தேவ நட்சத்திரங்களுக்கு மேலாக நான் வரணும். ஐ வில் ஆல்சோ சிட் ஆன் த மவுண்ட் ஆஃப் த காங்கிரிகேஷன் ஆன் த ஃபார்தஸ்ட் சைட் ஆஃப் த எர்த். எல்லாமே ஐ ஐ ஐ ஐ அவனுடைய செல்ஃப் வில் ஆப்ரேட் ஆகுன்னு பார்த்தா டோட்டலா ஒளிஞ்சுது. அல்லேலூயா. the self will lead to the sin. அதனால பாருங்களேன், அதனால அவன் தள்ளவண்டப்பட்டான். பாருங்களே, on the farther side of the north I will ascend above the heights of the clouds, I will make the most high. இப்படி எல்லாம் அவன் யோசித்தது நிமித்தம், அவன் செல்ஃப் வில் வந்ததுனால அவன் பாவத்துக்குள்ள என்டர் ஆகினா, ப்ரைட் அவனுக்குள்ள வர ஆரம்பிச்சது. ஆல் தீஸ் திங்ஸ் வந்தது நிமித்தம் அவன் கீழே விழ ஆரம்பிச்சான். that's why the self will always leads to the destruction. அல்லேலூயா. இதேதான் காயினோட சம்பவத்திலையும் பார்க்கலாம். காயின் அண்ட் ஆபேல். இப்போ ஆதாம் ஏவாள் வந்து அவங்க பாவத்தை விழுந்தாங்க, பாரடைஸ் முடிஞ்சு போச்சு செல்ஃப் வில்னால. அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் வந்து காயின் அண்ட் ஆபேல் இருக்காங்க. ஓகேங்களா? அப்போ காயின் வந்து மூத்தவன், ஆபேல் வந்து ரெண்டாவது. அப்போ ஆபேல் வந்து கொஞ்சம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கிறாரு. இந்த ஸ்டோரி நமக்கு எல்லாமே தெரியும். அப்போ பழிய வந்து ஆபேலோட பழியை ஆண்டவர் அக்செப்ட் பண்ண உடனே இவனுக்குள்ள ஒரு இது வருது, ஏன் என்னோடதை மட்டும் எடுக்கல, அவனோட இது என்னோடது ஏன் எடுக்கலன்னு சொல்லிட்டு தான் அதான் ஒரு கோபம். அவனோட இது வந்து அந்த செல்ஃபை வந்து அவனால விட்டு தர முடியல. சொந்த சகோதரன் தானே, பரவாயில்ல, நம்ம இருந்தா பரவாயில்ல. அங்க இருந்ததே மொத்தம் 4 பேர் தான் என்னமோ. ஓகே, ஆதாம் ஏவாள் இவங்க 2 பேரும் மேபி அவங்களுக்கு சகோதரிகள்லாம் இருந்திருக்க, சகோதரர்கள் அவங்கள பத்தி ரெக்கார்டு இந்த பைபிள்ல கொடுக்கல, மேபி இருந்திருக்கணும். சரிங்களா? அப்போ சொந்த சகோதரனோட ஏற்றுக்கிறாங்க, இவங்க சந்தோஷப்பட்டிருக்கணும். ஆனா இவனுக்குள்ள ஒரு செல்ஃப் இருந்தது, என்னோடதை மட்டும் எடுக்கல, என்னோட ஜபத்தை மட்டும் ஆண்டவர் அக்செப்டே பண்ண மாட்டேங்கிறாரு, நான் எவ்வளவோ பண்ணி பார்த்தேன் ஆண்டவர் செய்ய மாட்டேங்கிறார். இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா, நம்ம செல்ஃபை தான் உயர்த்துறோம், சுயத்தை அங்க வெளிப்படுத்துறோம். அப்போ காயின் தன்னுடைய சுயத்தை வெளிப்படுத்தினது எப்படி வெளிப்படுத்தினான்னா, கொலையின் மூலமாக வெளிப்படுத்தினான். ஓகேங்களா? நிறைய பேர் வந்து செல்ஃப் வந்து நிறைய டைம்ல வெளிப்படுத்துவாங்க. லூசிஃபர் வந்து ப்ரைடு மூலமாக வெளிப்படுத்தினா, காயின் வந்து மர்டரிங், அதாவது கில்லிங் மூலமாக இது வெளிப்படுத்தினா. அப்ப அந்த செல்ஃப் லீட்ஸ் டு த சின். எல்லாமே பாவத்துக்கு நேராக கொண்டு போயிடும். சரிங்களா? இவர் என்ன பண்ணாரு, தாவீதும் இதேதான், நல்லா இருந்துட்டு இருந்தாரு. ஒரு நாளைக்கு ஒரு மாடியில போய் உட்காந்து வேடிக்கை பார்க்கலான்னு போனாரு. ஒன்ஸ் அந்த செல்ஃப் இச்சைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம், சுய இச்சை, மாம்ச இச்சை, அந்த செல்ஃப் வந்து வெளியில வந்த உடனே அவர் பாவத்துல விழ ஆரம்பிச்சார். ஓகேங்களா? அங்க வந்து விபச்சாரமும் நடந்தது, அடல்ட்ரி நடந்தது, பிளஸ் வந்து ஒரு மர்டரும் நடந்தது. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ இந்த செல்ஃப் will leads to the sin. ஒரு பாவத்துக்கு நேராக கொண்டு போக வச்சிடும். தட்ஸ் வெரி வெரி டேஞ்சரஸ். நமக்கே தெரியாது ஏன் நான் பாவத்துல விழுறேன். நிறைய செல்ஃப்னால, அதாவது செல்ஃப நான் பண்ண ஜபத்தினாலதான் ஆண்டவர் பதில் கொடுத்திருக்கிறாரு. அப்ப இந்த நான் அங்க வரும்பொழுதே அந்த இடத்துல ஒரு பெருமை வந்துருச்சுன்னு நினைக்கிறோம். Hallelujah. So that leads to the destruction. Don't ever allow the pride through the word called I. சரிங்களா? அந்த ஐங்கிற வேர்டை வச்சு don't allow the self operated in your life. That is very dangerous. The self leads to sin. Second point. Third one, the self will is a disaster. அது ஒரு பெரிய அழிவுக்கு நேராவே கொண்டு போயிடும். நம்மளே ஒண்ணு பாவத்துக்கு நேராக கொண்டு வரும், அதுக்கப்புறம் நம்ம சில நேரத்துல ஆண்டோட கிருபையால நம்மளை வந்து மன்னித்து திருப்பி எடுத்துக்கலாம். தாவீதை ஆண்டவர் மன்னிச்சார் திருப்பி. ஓகே, சோ இது வந்து சில நேரத்துல வந்து ஒரு பெரிய டிசாஸ்டர் கொண்டு போய் முடிஞ்சிடும். எங்கன்னா லோத்தோட சம்பவத்துல பார்க்கலாம். நம்ம பைபிள் இருந்து இன்னைக்கு ஃபுல்லாவே நம்ம பாக்குறோம். லோத்து பாருங்களேன், ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும். ஓகே, லோத்தோட மாமா வந்து அங்கிள் வந்து ஆபிரகாம். ஓகே, அப்போ லோத்தோட வேலைக்காரங்களுக்கும் ஆபிரகாமோட வேலைக்காரங்களுக்கும் சண்டை வந்துருச்சு. இங்க இந்த மாடுகள் எல்லாம் மேய்த்துட்டு இருக்கும் போது புல்லு பத்த மாட்டேங்குது, 2 பேருக்கு பயங்கர சண்டை வந்த உடனே சரின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு டிசிஷன் வருது. ஓகே, ஆபிரகாம் தான் மூத்தவர், ஆபிரகாம் கிட்ட தான் ஆண்டவர் பேசிட்டு இருக்காரு. ஆண்டவருடைய வார்த்தை ஆபிரகாம் மூலமா தான் வந்துகிட்டு இருக்கு. ஆண்டவருடைய கீழ்ப்படித நிமித்தம் தான் சரி இவங்க எல்லாம் வெளியே வரும்போது லோத்தும் தன்னுடைய மாமாவோட சேர்ந்து வெளியில வராரு. இன்னும் லோத்தோட அப்படி டைரக்ட் கம்யூனிகேஷன் ஆண்டவர்கிட்ட இல்ல. அப்போ ஃபர்ஸ்ட் இவர் தான் டிசைட் பண்ணிருக்கணும், ஓகே அடுத்து என்ன பிளான். அப்ப இவர் சொல்லிட்டாரு என்னுடைய சித்தம் இல்ல. ஆனா லோத்து வந்து அவனுடைய சித்தத்தை பாக்குறான். எப்படி பாக்குறான்? ஆதியாகமம் 13:10 பாருங்களேன். Genesis 13:10. If you have Bibles with me, turn your Bibles to Genesis 13:10. And Lot lifted his eyes and saw all the plains of Jordan.
அவன் திரும்பி பார்க்கறான், எங்கெல்லாம் பயங்கர செழிப்பா இருக்கு, விளைச்சலா இருக்கு, நல்லா அப்படியே செழிப்பா இருக்கு, பெரிய சிட்டிஸா மாறிடும் ஒரு நாளைக்கு, பயங்கர growth இருக்கு இங்க, இந்த இந்த லேண்டுக்கு பயங்கர வேல்யூ இருக்குன்னு சொல்லிட்டு எங்க அவனுடைய கண்ணில் பார்த்து முடிவெடுக்கிறான். ஆபிரகாம் பாத்தீங்கன்னா தேவனுடைய சித்தத்தை பார்த்து முடிவெடுக்கிறாரு. தேவனுடைய சித்தம் என்ன? விட்டு கொடுக்கிறது. லோத்தோட சித்தம் என்ன? அவன் சுய இச்சை, நான் பணக்காரன் ஆகணும். இன்னும் இன்னும் இந்த ஹிஸ்டரி நம்ம படிச்சு பார்க்கும்போது, சரி இவர் போயிட்டாரு, அப்புறம் அந்த லோத்து போய் செட்டில் ஆன இடம் வந்து சொதோம் கொமோராவாச்சு. அப்புறம் அங்க போய் அவன் பயங்கரமா செட்டில் ஆயிட்டான். ஈவன் இன்ஃபேக்ட் லோத் அங்க போய் ஒரு வீடே கட்டிட்டாரு. இங்க ஆபிரகாம் வந்து ஸ்டில் ஒரு டென்ட்ல தான் இருக்காரு, கூடாரத்துல தான் இருக்காரு. லோத்து பெரிய வீடே கட்டிட்டாரு அங்க, பாருங்களேன். அப்போ இவன் சுய ஆசைப்பட்டு பயங்கர growth, மார்க்கெட் அங்க பயங்கர வேல்யூ இருக்கு, ஓகே, எல்லா மக்களும் அங்கதான் சேல்ஸ் ட்ரேட் எல்லாம் நடக்குது. ஆனா ஃபைனலி அவன் சுய சித்தத்தினால நல்ல growth ஆன மாதிரி இருந்தான், பாருங்களா, பயங்கரம். ஆபிரகாம் இங்க ஆண்டவர் வித்தியாசமா ஆசீர்வதிக்கிறார். இவன் வந்து இவன் எடுக்கிற டிசிஷன்னால பயங்கர ஆசீர்வதிக்கப்பட்ட. நிறைய பேர் அப்படி யோசிப்பாங்க, நான் கரெக்டான டைம்ல சூப்பரா டிசிஷன் எடுத்தேன், அதனாலதான் இவ்வளோ அதிகமா உயர்ந்து வந்தேன். நம்ம எடுக்கிற டிசிஷன்னால உயர முடியாது. ஆண்டவருடைய சித்தத்தை செய்யும் போதும் அண்ட் லார்ட்ஸ் ஃபேவர் இருக்கும் போது மட்டும்தான் நம்மளால உயர முடியும். இங்க ஆபிரகாமோட லார்ட்ஸ் ஃபேவர் இருக்காங்க, ஓகேங்களா. தோ அந்த லேண்ட் வந்து ரொம்ப அங்க ஃபர்டைலா எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து ஆபிரகாம் இன்னும் ஆசீர்வதிக்கிறார். இவன் கண்களால பார்த்து முடிவெடுக்கிறான், ஓகேங்களா. அப்ப செல்ஃப் அங்க வருது வெளியில. செல்ஃப் வெளியில வந்த உடனே இவர் அங்க போய் உட்காந்துட்டான். சோதம் கோமரா பக்கத்துல ஒரு லேண்டை வாங்கி அங்கெல்லாம் வீடு கட்டி ஜாலியா உட்காந்தாச்சு. the time comes, ஓகே, ஆண்டவர் அழிக்கிற நேரம். கடைசியில வீடு ஒரு துணிமணி கூட எடுத்துட்டு போறதுக்கு முடியல. அந்த அளவுக்கு ஒரு மேஜர் டிசாஸ்டர். அவன் நினைச்சிட்டு இருந்த வாழ்க்கையில நான் செட்டில் ஆயாச்சு, இனிமேட்டு 7 தலைமுறைக்கு எனக்கு பிரச்சனையே கிடையாது, பொண்ணை கட்டி கொடுத்துட வேண்டிதான், நல்ல வீடும் கட்டிட்டேன், நல்ல வருமானம் இருக்கு, மக்கள் பாவத்துல கிடக்க, அது கடந்துட்டு போட்டு நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நேரத்துலதான் the Lord came down and destroyed the Sodom Gomorrah. But by his grace, அந்த கிருபையால இவங்களை காப்பாத்தி கொண்டு போய் விட்டார். யாரு? ஆபிரகாம் பண்ண பிரேயர் நிமித்தம், ஆபிரகாம் கூட இருந்தது நிமித்தம், அதான் அந்த கிரேஸ்ன்னு சொல்லலாம், சரிங்களா. அதுலயும் அவங்க மனைவியை வேற போயிட்டா, போற வழியா ஐயோ டிவி போச்சேன்னு சொல்லி திரும்பி பார்த்தாங்க, முடிஞ்சது கதை, ஃபைன். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ். அப்போ தி செல்ஃப் வில் லீட்ஸ் டு எ டிசாஸ்டர். ஒரு பெரிய அழிவுக்கு நேராக கொண்டு போயிடும். நம்ம நல்ல growth ஆயிட்டு இருக்க மாதிரி தான் தெரியும், அது ஒரு கண்களுக்கு ஒரு மறைவு. பெரிய நல்ல உயர்ச்சி, நல்ல பணம் வருது, நல்ல சம்பாதித்தியம் வருது, திடீர்னு ஒரு பேரழிவு வரும். எங்கன்னு பார்த்தா, ஏன் ஆண்டவரோடு நடக்குதுன்னா, நீ என் சித்தத்திலேயே வரலையேன்னு பாரு ஆண்டவர். when we are in the plan of God, though there is a destruction, though there is a slow in progress, there is a blessing, there is a protection from God all the time. மூணாவது பாயிண்ட், the self will leads to disaster. நாலாவது, the self will shuts out the blessings. எல்லா பிளெஸிங்கையும் அதை ஸ்டாப் பண்ணிடும். ஹல்லேலூயா. ஃபார் எக்ஸாம்பிள், மோசேவோட காரியம் நம்ம இன்னைக்கு எல்லாமே பைபிள்ல இருந்தே பார்க்கலாம். மோசேவோட காரியத்தை நம்ம பார்க்கிறோம். மோசே வந்து அழகாக இஸ்ரேல் ஜனங்களை வழிநடத்தி வந்துட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் டைம் ராக்கை பார்த்து தட்டுங்கிறாரு, அடிங்கிறாரு, அப்ப தண்ணி வந்துச்சு, ஓகேங்களா. தட் ராக் இஸ் நதிங் பட் கிரைஸ்ட். செகண்ட் டைம் மக்கள்லாம் முறுமுறுக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, திருப்பி ஏன் என்கிட்ட வந்து கேட்கிற, நீ ராக்கை பார்த்து பேசுங்கிறாரு. இவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய செல்ஃப் வில் அங்க வந்து ஆக்டிவேட் ஆகுது. இது நம்பர்ஸ் என்னாகமும் 20:8-11 இருக்கும், சரிங்களா. நம்பர்ஸ் 28 பாத்தீங்கன்னா, the Moses struck the rock twice when God told him to speak to it, ஓகேங்களா. அப்ப அந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் நீ ராக்கை பார்த்து பேசுன்னு சொல்லுவாரு. பட் மோசஸ் ஸ்ட்ரக் 2 தடவை அடிச்சிருவாரு கோவத்துல. ஒரு தடவை அடிக்கிறது, அப்ப இயேசு கிறிஸ்து ஒரு தடவை தான் அடிக்கப்பட முடியும். அது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் மீனிங், ஓகேங்களா. அங்க வந்து ஜீவ நதியை கொடுக்குறாரு. அது மோசேக்கு நல்லாவே தெரியும். because this is the living water coming from the rock. That rock is nothing but the Christ. இந்த ராக்கை தான் அவர் மகிமையில பார்க்கும்போது ஆண்டவர் ஒரு ராக்குக்குள்ள போய் அவர் போய் வச்சிருப்பார். நீ மச்ச அந்த ராக்குள்ள ஒளிஞ்சுக்கோ, நான் கடந்து போவேன், அப்ப என்னோட பின்னாடி மட்டும் பார்க்கலாம்னு சொல்லுவார். So all these represents the Christ himself. அப்போ இவர் வந்து பின்னாடி வர போற அந்த கிறிஸ்துவ தான் இங்க ப்ராஃபஸியா ஆண்டவர் வந்து இஸ்ரேல் ஜனங்களுக்கு காமிச்சிட்டே வராரு. ஒருத்தர் வருவாரு, அவர் அடிக்கப்படுவாரு, பிற்கப்படுவாரு, ஆனா அவர் தான் ஜீவநதி, அவருக்குள்ள ஜீவன் உண்டு. அதை நீங்க குடிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து தாகம் தீர்க்காது. இது எல்லாமே யோவான் 4 திருப்பி ரிப்பீட் ஆகும். சமாரிய ஸ்திரீ கிட்ட எல்லாமே பேசுவார். அப்போ இது எல்லாமே இந்த ஸ்பிரிச்சுவல் பேக்ரவுண்ட் ப்ராஃபஸியா மோசே கிட்ட காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது,
அந்த ப்ராஃபஸிக்கு விரோதமாக இவர் நடக்கிறார். பின்னாடி நடக்க போற சம்பவங்கள் ஒரு இன்னும் 2500 வருஷத்துக்கு முன்னாடி, அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்து இதெல்லாம் நடக்க போற சம்பவத்தை இவர் கொஞ்சம் மாத்த ட்ரை பண்ணும்போது he lost the blessings. என்ன பிளெஸிங்? அவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு 40 வருஷம் இஸ்ரேல் ஜனங்களை அத்தனை லட்சம் மக்களை கொண்டு வந்துட்டு இருக்கும்போது கடைசியில் இவர் உள்ளால போக முடியல. ஃபைன், பாருங்களேன், தூரத்துல இருந்து எட்டி மட்டும் பார்த்தாரு. ஓகே, அந்த மலையில இருந்து எட்டி மட்டும் பார்த்தாரு, இதான் கானான் தேசம். பட் அன்பார்ச்சுனேட்லி he cannot go in because அவரோட சுய சித்தத்தினால அங்க செய்தது நிமித்தம், the only because அவரோட சொந்த பலத்தால. ஓகேங்களா? இது பாறையை பார்த்து பேச சொன்னாரு, கண்மலையை பார்த்து பேச சொன்னாரு, 2 தடவை அடிச்சாரு. இந்த செல்ஃப் வில் அங்க ஆப்ரேட் ஆனது நிமித்தம் ஒரு பிளெஸிங் கிடைக்க வேண்டியதை இவர் கிடைக்காம போயிடுச்சு. நிறைய நேரத்துல நம்மளோட வாழ்க்கையில ஆசீர்வாதங்கள் நிறைய ஆண்டவர் கொடுத்துட்டு இருப்பாரு, அதை நம்ம கைக்கு சுதந்திரிக்கிறதுக்கு முன்னாடி கையில வராம போகும். அப்படி எங்கேயோ தப்பு பண்ணியிருப்போம். ஸ்பிரிச்சுவல் லெவல்லையும் நமக்கு ஆண்டவர் கொடுக்கப்பட்ட வழி நடத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொரு காரியத்திலும் எங்கேயோ நம்ம மாட்டியிருப்போம். That's why we need to be very careful. ஒவ்வொரு டைம்லயும் ஆண்டோருடைய சித்தத்தை தான் செய்யறோமா, ஆண்டோருடைய பிரச்சனத்துல தான் இருக்கோமா, ஆண்டோருடைய காரியங்கள் தான் எனக்குள்ள தெரியுதா, எல்லாமே. Don't ever bring your will to God. Okay, ask God what is the will, என்ன சித்தம் வைத்திருக்கிறீங்கன்னு ஆண்டவர்கிட்ட கேட்டு அதுக்கப்புறம் நீங்க ப்ரொசீட் பண்ணி பாருங்களேன். It would be so amazing. Hallelujah. சரி, இது ஒண்ணு இருக்கு. அதுக்கப்புறம் 4th பாயிண்ட் வந்து ஆசீர்வாதத்தை தடை பண்ணிரும். 5th பாயிண்ட், the self will also bring punishment. அது ஒரு பெரிய பனிஷ்மெண்ட்டுக்கு நேராகவும் கொண்டு போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், the king Saul, the first king of Israel, அவர் வந்து ஆண்டவர் நிறைய சான்ஸ் கொடுத்தாரு. ஆனா அவர் சுயமாக நிறைய காரியங்கள் செஞ்சார். நிறைய டைம் ஆண்டவர் ஆப்ஷன் கொடுத்து பார்த்தாரு. ஓகேங்களா? ஆனா அவனோட செல்ஃபால தான் எல்லாமே செஞ்சுட்டு இருந்தானே தவிர தேவனுக்காக செய்யல, தேவனுடைய பலத்தால செய்யல, தேவன் கிட்ட கேட்டும் செய்யல. நிறைய இடத்துல ஆண்டவர் சொல்லி, நீ வெயிட் பண்ணுப்பா, நான் பண்ணுவேன், எனக்கு தெரியும். பலி ஆரம்பிப்பாரு. அதே மாதிரி இந்த போருக்கு போயிட்டு வந்து தேவனுக்கு மகிமை செலுத்த மாட்டாரு, இவருக்கு ஒரு சிலையை கட்டி வச்சிருப்பாரு. ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அவருக்கு அந்த செல்ஃப் அங்க மேனிஃபெஸ்ட் ஆறதுனால ஃபைனலி the Lord has punished him by throwing him outside from the kingdom palace. நீ கிங்குக்கு லாய்க்கே இல்லைன்னு சொல்லி வெளியே துரத்திடுவார். இது வந்து 1 Samuel 15:23 இருக்கும். For rebellion is as a sin of witchcraft, and stubbornness is as iniquity and idolatry, because you have rejected the word of the Lord. தேவனுடைய வசனத்தின்படி நீ செய்யல, தேவனுடைய சித்தத்தின்படி நீ செய்யல, உன் சுய சித்தத்தின்படி நீ செஞ்சது நிமித்தம் he has rejected you from being king. ராஜா பொசிஷன்ல இருந்து ஆண்டவர் தூக்கி எறிஞ்சிட்டார். எவ்வளவு ஒரு மோசமான நிலைமை பாருங்க. அப்ப அந்த அளவுக்கு ஆண்டவர் அவரை உயர்த்தி வச்சிருந்தாரு. அவருக்கு ஒரு காலத்துல இவர் ப்ராஃபஸி பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அபிஷேகம் இவருக்கு மேல இருந்தது, இவரை ப்ராஃபஸி பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்படி பண்ணிட்டு இருக்கும் போது கூட தேவனோட இல்லாத நிமித்தம் he lost everything. அந்த ப்ராஃபட்டிக்கல் கிஃப்டும் போச்சு, அனாயிண்டிங்கும் போச்சு, அந்த கிங்ஷிப்பும் போச்சு, எல்லாமே போச்சு. தட்ஸ் a punishment. It's a kind of punishment. பட் இப்ப புதிய ஏற்பாட்டு காலத்துல பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய கிரேஸ் நமக்கு இருக்கிறதுனால திரும்ப நம்ம கடைசி மூச்சு வரைக்கும் ஆண்டவர் அந்த கிருபையின் நிமித்தம் நமக்கு வந்து சான்ஸ் கொடுத்துட்டே இருப்பார். எப்படியாவது மாறணும், எங்கேயாவது வந்து இவன் திருந்திட மாட்டாரான்னு சொல்லிட்டு அந்த கிரேஸ் வந்து நம்மளை பாதுகாத்துட்டு இருக்கனால பழைய ஏற்பாட்டில் நடக்கிற அந்த 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 இமிடியட் டிஸ்ட்ரக்ஷன் இப்ப இல்ல நமக்கு. So that's why this self will bring punishment. சரிங்களா? அந்த இடத்துல ஒரு தேவையில்லாத ஒரு பிரச்சனைக்குள்ள நம்ம போய் மாட்டிப்போம், தேவையில்லாத ஒரு பனிஷ்மெண்ட்ல போய் மாட்டிடுவோம். ஹல்லேலூயா. இது வந்து 5th. இது 6th, 6வது, the self will bring destruction to others. நமக்கு மட்டும் அழிவு வராது, மற்றவங்களுக்கும் அழிவு வந்துடும் சில நேரத்துல. இப்ப பாருங்களேன், இப்ப குடும்பத்துல ஒருத்தர் பண்ற ஒரு தவறான முடிவின் நிமித்தம் அந்த குடும்பமே ஸ்பாயில் ஆகும். சிலர் ஒரு குடும்பம் பண்ற தவறான முடிவு நிமித்தம் அந்த சபையே ஸ்பாயில் ஆகும். ஒரு சபை பண்ற தவறான முடிவு நிமித்தம் அந்த இடமே ஸ்பாயில் ஆகும். ஸோ ஆல் தீஸ் திங்ஸ் அந்த செல்ஃப் வில் எங்க ஆப்ரேட் ஆகுதோ that will destroy, that brings a greater pain to others also.
அடுத்தவங்களுக்கும் ஒரு பெரிய பெயின் கொண்டு வரும், ஒரு இன்ஜுரி கொண்டு வரும், ஒரு பெரிய அடி அவங்களுக்கும் விழும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபேரோ, இங்க வந்து கான்வர்சேஷன் வந்து ஃபேரோவும் மோசே அண்ட் ஆரோன் கிட்ட தான் போயிட்டு இருக்கு. ஆரோனும் மோசே ஒரு பக்கம் இருக்காங்க, இன்னொரு பக்கம் ஃபேரோ இருக்காங்க. ரெண்டு பேரும் போயிட்டு இருக்காங்க. அவர் வந்து கேட்கற மாதிரி கேட்பாரு, அப்புறம் கேட்காம போயிருவாரு. கேட்கற மாதிரி கேட்பாரு, கேட்காம போயிருவாரு. சரிங்களா? சரி விடுறேன். அப்புறம் விட்டதுக்கு அப்புறம் அந்த இடத்துல அவங்க அதாவது இந்த மோசையும் ஆரோனும் இது போனதுக்கு அப்புறம் இனிமேல் நான் செய்ய மாட்டேன்னு பாரு. உடனே ஆண்டவர் வந்து அடுத்த பிளேக் வரும். அப்படியே இந்த 10 டைப்ஸ் ஆஃப் பிளேக், அது ஒரு சைடு பார்க்கும்போது ஆண்டவர் அவனுடைய இருதயத்தை கடினப்படுத்தினாரு. இன்னொன்னு வந்து இவன் எடுக்கிற டெசிஷன் நிமித்தம், இவனோட இருதயம் கடினப்பட்டது நிமித்தம் the whole people in the எகிப்துல இருந்து அத்தனை மக்களும் அவங்களும் மாட்டினாங்க. ஓகேங்களா? இன்னைக்கு கிங் எடுக்கிற தவறான முடிவு நிமித்தம் தேசமே தப்பிச்சு, அதாவது தேசமே தத்தளிச்சு கொண்டு இருக்கும். That's why we need to pray for the national leaders. அவங்க ஒரு தப்பான நிலையில தப்பான முடிவு எடுத்தாங்கன்னா, தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமாக எடுத்தாங்கன்னா தேசமே நாசமா போயிடும். அல்லேலூயா. சோ த ஃபேரோ அவர் டிசைட் பண்ணாரு, ஓகே நான் இப்படி எல்லாம் பண்ணேன்னு. லாஸ்ட் பிளேக் வந்து வருது. அடுத்தது அந்த ஃபர்ஸ்ட் பார்ன் எல்லாருமே டெட் ஆவாங்கன்னு. அப்போ இவரோட பிள்ளை மட்டும் இல்ல, அந்த எஜிப்ட்ல இருக்கிற எல்லா ஃபர்ஸ்ட் பார்ன் பிள்ளைங்களும் இறக்குது, ஈவன் இன்க்ளூடிங் த கேட்டல்ஸ். அப்படின்னா பாருங்களேன், அவர் எடுக்கிற ஒரு தவறான முடிவின் நிமித்தம் the whole land was desolate, the whole land was getting affected. அப்போ the self will, சுயசித்தம் வந்து it brings destructions to others also. நம்ம எடுக்கிற முடிவு தானே. இன்னைக்கு ஆதாம் ஏவாள் ஒண்ணு முடிவு எடுத்தாங்க, the whole world got suffered because it brings the destruction to the everyone, அவங்களுக்கும். சரிங்களா? அப்போ the self will bring injury to others, or will bring a problem to others, will also bring the same problem to others. நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு பெரிய தலைவலியா இருக்கும். And finally the self will destroy your blessings also. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து blessing, அதாவது ஆண்டவர் வந்து blessing அடைச்சிருவாருன்னு பார்த்தோம். shuts out from the blessings. அதோட எக்ஸாம்பிள் யாரை பார்த்தோம்? மோசேவை பார்த்தோம். மோசே வந்து அந்த கானான் தேசத்துக்குள்ள போக முடியல, ஆண்டோடைய ப்ராமிஸ்குள்ள போக முடியல. பட் அதே நேரத்துல ஆண்டவர் நம்மளை நல்லா வச்சிருப்பாரு. ஒரு இடத்துல நம்ம தப்பான டெசிஷன் எடுத்திருப்போம், அங்க என்னோட செல்ஃப் ஆக்டிவேட் ஆயிருக்கும், என்னோட செல்ஃப் டெசிஷன்ஸ் படி நான் வந்து முடிவு எடுத்திருப்பேன். அதனால அத்தனை வருஷம் ஆண்டவர் கொடுத்த பிளெஸிங் லூஸ் ஆயிரும். இது வந்து இந்த ப்ராடிகல் சன்னோட ஒரு ப்ராமினன்ட் எக்ஸாம்பிள் நம்ம வைக்கலாம். ப்ராடிகல் சன் லூக் 15 இருக்கு, 16 and 17. லூக் 15, 16 and 17 பாத்தீங்கன்னா, ஃபாதர்ஸோட சொத்தை வந்து எனக்கு எல்லாம் வேணும். ஃபாதர் நல்லா வச்சுட்டு இருக்காரு, அப்பா வீட்லயே இருந்திருக்கலாம், அங்கேயே இருந்திருக்கலாம், ஆனா எனக்கு வேணும், என்னோட சொந்த சித்தத்தின்படி நான் வெளியில போறேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்க இருக்காங்க, வெளிநாட்டுக்கு போய் நான் போய் நானே சம்பாதிச்சு நானே பிசினஸ் பண்ணி நானே பழச்சுப்பேன். அது வந்து செல்ஃப் வில். ஓகே, இங்க அவன் அதாவது அங்க தன்னுடைய அப்பா வீட்டுல வேலைக்காரங்களுக்கே அப்படி சாப்பாடு இருக்கு. ஆனா இவன் தன்னுடைய செல்ஃப் அங்க ஆக்டிவேட் ஆனதுனால, பணம் என்னை காப்பாத்திரும் நினைச்சதுனால அங்க அப்பாட்ட இருந்து சொத்தை பிரிச்சு வாங்கி வெளியூருக்கு போயாச்சு. அங்க போய் கஷ்டப்பட்டு அடி வாங்கி எல்லா பணமும் செஞ்சு கடைசியில அங்க பன்னிக்கு போடுற சாப்பாடு கூட இவருக்கு கிடைக்கல. அங்க 2 பன்னிக்கும் இவருக்கு சண்டை வந்துருச்சு. அப்படி ஒரு நிலைமை போனது. பிகாஸ் he lost everything, whatever it நம்ம அது வரைக்கும் ஆண்டர் கொடுத்த அந்த அக்யூமுலேஷன் எல்லாமே, பிகாஸ் ஆஃப் ஒன் செல்ஃப் டெசிஷன் everything will be loosened. நிறைய பேரோட ஃபேமிலியில இது நடந்துட்டு இருக்குது. நிறைய பேரோட ஃபேமிலி அவங்க எடுக்கிற ஒரு தப்பான முடிவு நிமித்தம் everything will be lost. everything அப்படியே அந்த ஹோல் ஃபேமிலி டிஸ்ட்ரக்ஷனா போயிடும். அது எங்க நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்க்கும்போது காட்ஸோட வில் செய்யாம செல்ஃப் வில் அங்க ஆக்டிவேட் ஆனதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? காட்ஸ் வில் வந்து ஒரு ஸ்லோவா சஸ்டைனிங் ஃபேஸ்ல அப்படியே மேல கொண்டு போயிட்டு இருப்பார். அது நம்ம பிளெஸிங்லயும் சரி, எல்லாத்துலயும் சரி, ஸ்பிரிச்சுவல் க்ரோத்லயும் சரி, ஒரு டக்குன்னு ஒரு க்ரோத்தும் இருக்காது, ஒரு சாலிட் க்ரோத் இருக்கும், ஒரு கான்ஸ்டன்ட் க்ரோத் இருக்கும். க்ரோத் இல்லாத நாள் இருக்காது. அதான் வந்து காட்ஸோட பிளெஸிங். அதே மாதிரி பிசாசு சில பேரை ஆசீர்வதிக்க அப்படின்னா அப்படியே 1 night மில்லியனர் மாதிரி தான். இன்னைக்கு நீங்க தூங்கி இருந்துச்சா அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா பில்லியனர் இருப்பீங்க. அதெல்லாம் பிசாசு கொடுக்குற ஆசீர்வாதம். சரிங்களா? அதே இது ஆண்டவர் கொடுத்த ஆசீர்வாதத்தை ஒரு செகண்ட் இழக்கிறதுனா இந்த மாதிரி, when we move away from the God's will and trying to do the self will,
நம்மளோட சுய சித்தத்தை அங்க செய்யும் பொழுது தேவனுடைய சித்தம் நிறைவேறாது. That brings the blockages of everything, that will destroy the blessings whatever it was accumulated till date. அது வரைக்கும் வைத்திருந்த எல்லா காரியங்களையும் நம்ம கைவிட்டு போயிடும். Hallelujah. So how many of you are really understanding something today? இன்னைக்கு உண்மையாலுமே ஆண்டவர் என்னோட பேசிட்டு இருக்காரு. How many of you are watching in YouTube? Maybe if you are watching in YouTube, please let us know from where you are watching so that we will together glorify God. Hallelujah. Seventh point is the self will also destroys the blessings what we already have. ஓகேங்களா, அதுல தான் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். அண்ட் பைபிள் கிளியர்லி டாக். நான் இன்னும் 2 வசனத்தை மட்டும் உங்களுக்கு சொல்லிட்டு நான் முடிக்க விரும்புறேன். பிகாஸ் we are here on this earth to do the God's will. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைச்சிருக்கிறார். நம்ம சித்தத்தை, நம்ம சுயமான சித்தத்தை, நம்மளோட பிளானு, நம்மளுடைய தாட்டு, நம்மளுடைய ஆம்பிஷன் எல்லாத்தையும் கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரே நீங்க உங்க சித்தத்தெல்லாம் நீங்க கொண்டு வராதீங்க, அது கஷ்டமா இருக்கு, என் சித்தத்தை நீங்க கொண்டு மாத்துங்கன்னு சொல்லும் போதுதான் everything will be under problem. Hallelujah. அப்போ thank you Jesus. The Hebrews 13:21ல make you perfect in every good work to do his will. அவரோட சித்தத்தை செய்யறதுக்காக நம்மளை வந்து பெர்ஃபெக்டாக மாத்துறார். சரிங்களா? working in you that which is well pleasing in his sight through Jesus Christ, to whom be glory forever and ever. யார் மூலமாக அந்த சித்தத்தை செஞ்சு முடிக்கணும்? நிறைய நேரத்துல நம்மளோட பலத்தால நம்புவோம். ஆண்டவரே என் பலத்தால எதுவுமே செய்ய முடியல, எனக்கு தாளந்து இல்லை, அப்படி இல்லை, இது இல்லை. அப்போ தேவனுடைய சித்தத்தை செய்யறதுக்காக தான் இயேசு கிறிஸ்து ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கார். பரிசுத்த ஆவியானவர் ஹெல்ப் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. இதே வசனம் தமிழ்ல வாசிக்கிறேன். எபிரேயர் 13:21 இயேசு கிறிஸ்துவை கொண்டு தமக்கு முன்பாக பிரியமானதை, அப்ப இயேசு கிறிஸ்து மூலமாக தான் அவருக்கு பிரியமானதை உங்களில் நடப்பித்து, அதாவது நம்மள நடப்பாங்க. அப்ப தேவனுடைய சித்தத்தை இயேசு கிறிஸ்து மூலமாக தான் நிறைவேற்ற முடியும். சரிங்களா? நீங்கள் தம்முடைய சித்தத்தின்படி செய்ய உங்களை சகலவித நற்கிரையினாலும் சீர்பொருந்தினவர்களாக்குவர்களாக அவருக்கு என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. அப்போ அப்படின்னா தேவனுடைய சித்தத்தை நம்ம செய்யும் போது, இயேசு கிறிஸ்து மூலமாக செய்யும் பொழுதுதான் தேவனுக்கு நம்ம மகிமை செலுத்துறோம். இல்லாட்டி நம்ம குளோரியான்னு சும்மா நீ பாடணும்ல, அந்த ஒரு பாட்டுனால ஆண்டவர் மகிமைப்பட மாட்டாரு. தேவனுடைய சித்தத்தை செய்யறதுனாலதான் மகிமைப்படுவோம். நான் ஏற்கனவே நேத்திக்கு ஒரு சம்பவத்தை சொன்னேன். Matthew 7:21 நிறைய ஊழியக்காரங்க வந்து நிற்பாங்க. சரிங்களா? ஆண்டவரே உங்க நாமத்துல நான் வந்து பிசாசை ஓட்டினேன், உங்க நாமத்துல நான் ப்ராஃபஸி பண்ணேன், உங்க நாமத்துல நான் சுகத்தெல்லாம் கொடுத்தேன். அது எல்லாமே ஊழியக்காரங்க, கிஃப்டட் ப்ரீச்சர்ஸ், கிஃப்டட் இவாஞ்சலிஸ்ட். அப்போ அவங்க ஆண்டவர் சொல்வாரு, நீங்க யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு பாரு. அப்ப என்ன ரீசன் பார்த்தா இவங்க தேவனுடைய சித்தத்தை செய்யாம சுய சித்தத்தை செஞ்சிருக்காங்க. They are gifted, they are anointed, they are doing the God's work, they know who Jesus is. எல்லாமே தெரிஞ்சும் they didn't do the God's will. Finally they end up somewhere, ஒரு ஹில்ல தான் போய் முடிஞ்சது. சரிங்களா? So that's why we need to be very careful. அதனாலதான் ஆண்டவர் நமக்கு எப்படி ஜெபிக்கணும்னு சொல்லி ஜெபம் சொல்லி தரும் பொழுது கூட ரொம்ப அழகா சொல்லி தராரு. ஆண்டவரே thy will be done in earth as it is in heaven. உம்முடைய சித்தம் பரமண்டத்திலே செயல்படுவது போல பூமியிலே செயல்படுவதாக அப்படின்னு ஜெபத்திலே சொல்லி கொடுத்தாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தேவனுடைய சித்தம் தான் என்னோட வாழ்க்கையில செயல்படணும், நாட் மை வில். நம்ம இன்னைக்கு நிறைய நேரத்துல இந்த ப்ரேயர்ல எப்படி என்ன பண்றோம், என்னுடைய பிளான்ஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்லிட்டு கடைசியில இந்த லார்ட்ஸ் பிரேயர் சொல்லியும் முடிச்சு கொடுத்துருவோம். ஆண்டவர் பாப்பா என்னடா மோ சித்தமா சொல்லிட்டு வர, கடைசியில ஏன் சித்தத்தை செய்யணுங்கிற சொல்றேன், நான் எதை தான் செய்வேன், அவரு வந்து அமைதியா இருப்பார் கொஞ்ச நாள். Hallelujah. That's why God's will is very, very important. Our self-will will lead to all the distance. Finally, one verse, 1 John 5:14. நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பது அவரை பற்றி நாம் கொண்டிருக்கும் தைரியம். And this is the confidence that we have in him, that if we ask anything according to his will, he hears us. Hallelujah. அவருடைய சித்தத்தின்படி நம்ம கேட்கும் போது மட்டும்தான் நம்மளுடைய ஜெபம் கேட்கப்படுது. அதுக்கு தான் ஆன்சர் இமிடியேட்டாவும் கிடைக்கும். Hallelujah. God's will பத்தி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். செல்ஃப் வில் வந்து this is what நீங்க செல்ஃப் வில் பார்த்தா செல்ஃப் வில் பண்றதுனால என்னென்ன இருக்கு. once again I recap the points. Self will turn
பாரடைஸ் இன்டு டெசர்ட். நம்ம வந்து ஒரு பெரிய பாரடைஸா இருந்த ஒரு இடத்த ஒரு ஒண்ணுலாத நிலைமை கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? அண்ட் செல்ஃப் வில் லீட்ஸ் டு சின். தேர்ட் பாயிண்ட், செல்ஃப் வில் டூ எ டிசாஸ்டர், கிரேட் டிசாஸ்டர் நம்மளோட வாழ்க்கையில கொண்டு வர ஆரம்பிச்சிடும். செல்ஃப் வில் ஷட் அவுட் ஃப்ரம் த பிளெஸிங்ஸ். எல்லாம் நம்ம வந்து நமக்கு முன்னாடி வச்சிருக்க அந்த அந்த ப்ராமிஸை சுதந்திரிக்க முடியாம போயிடும். அண்ட் செல்ஃப் வில் பிரிங் த பனிஷ்மெண்ட். இதை நம்ம பார்த்தோம். செல்ஃப் வில் பிரிங் த இன்ஜுரி டு அதர்ஸ். இன்ஜுரினா அடுத்தவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனையை நம்ம மூலமாக கொண்டு வரும். அண்ட் ஃபைனலி த செல்ஃப் வில் மீன்ஸ் எ லாஸ் ஆஃப் பிளெஸிங்ஸ். நமக்கு ஆண்டவரை கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களுக்கு எல்லாமே அழிந்து போற நிலைமை கூட வந்துடும். So this is what we need to be very careful about the self will. Self will should destroy, God's will should birth in us.